அப்பா, எங்கள் நேச தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலத்துக்கு அடங்காத எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான காலங்களை தருகிறதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்முடைய வார்த்தையிலே எபிரேயர் நிருபத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக கூட்டி சேர்த்த தயவிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அதை நாங்கள் அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே அப்பியாசப்படுத்துகிற மக்களாக எங்களை நீர் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த ஒளியின் பாதையிலே எங்களை நீர் நடத்தி செல்லும் ஐயா. நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே டெக்னாலஜி இஷ்யூஸ் இல்லாதபடி கான்சென்ட்ரேட் பண்ணத்தக்கதாக, நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக, அதை மிக சிரத்தையோடு நாங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்ஸா அதை உட்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும். உடைய பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நீரே பிரசன்னராயிருந்து நடத்தும். துதி கனம் மகிமை அனைத்தும் உம்முடையதே. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். 2024 நவம்பரில் லேவியராகமத்தை முடித்துவிட்டு இப்போது இன்று நாம் 2025 எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இன்று எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துக்கு ஒரு முன்னுரை, ஒரு அறிமுகம் மட்டும் நாம் பார்ப்போம். இந்த அறிமுகத்தில் 6 கேள்விகளுக்கு நாம் பதிலை தேடுவோம். அடுத்த வாரத்திலிருந்து வசனங்களை பார்ப்போம். முதலாவது, எபிரேய நிருபத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று சிந்தித்தேன். ஒரு தலைப்பு வேண்டும் இல்லையா? எபிரேய நிருபத்தின் கருப்பொருள், மைய கரு என்ன? எந்த பொருளையும் நாம் பல கோணங்களிலிருந்து பார்க்கலாம். முக்கியமாக 3 கோணங்கள், 3 பார்வைகள். 1, என்னுடைய பார்வை, அதாவது நம்முடைய பார்வை. 2, பிறருடைய பார்வை. 3, தேவனுடைய பார்வை. கிறிஸ்து மேன்மையானவர், கிறிஸ்துவின் வேலை மேன்மையானது என்பதை தேவ மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதே எபிரேய நிருபத்தில் தேவனுடைய பார்வை என்று நான் கருதுகிறேன். கிறிஸ்து மேன்மையானவர், கிறிஸ்துவின் வேலை மேன்மையானது. எனவே இதுவே இந்த நிருபத்தின் தலைப்பு. கிறிஸ்து என்ற நபர் மேன்மையானவர், தலையானவர், மையமானவர், முதன்மையானவர். அதுபோல கிறிஸ்துவின் வேலையும் மேன்மையானது, தலையானது, மையமானது, முதன்மையானது. கிறிஸ்து மேன்மையானவர், தலையானவர், உயர்ந்தவர், விசேஷித்தவர், சிறப்பானவர், மேம்பட்டவர். சரி, இப்போது நாம் 6 கேள்விகளையும் அவைகளுக்கான பதில்களையும் பார்ப்போம். முதல் கேள்வி, இந்த நிருபத்தின் ஆசிரியர் யார்? இந்த நிருபத்தை எழுதியவர் யார்? இரண்டாவது கேள்வி, இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? மூன்றாவது கேள்வி, இந்த நிருபம் எப்போது எழுதப்பட்டது? நான்காவது கேள்வி, இந்த நிருபம் எங்கிருந்து எழுதப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, இந்த நிருபம் எழுதப்பட்ட பின்புலம் என்ன? ஆறாவது கேள்வி, இந்த நிருபத்தின் மைய கரு என்ன? இன்று நாம் இந்த 6 கேள்விகளுக்கும் பதிலை பார்க்கப் போகிறோம். முதலாவது கேள்வி, இந்த நிருபத்தை எழுதியவர் யார்? வேதாகமத்தின் பிற புத்தகங்களின் ஆசிரியர்கள் நமக்கு தெரியும். ஆனால் எபிரேய நிருபத்தை எழுதியவர் யார் என்பது ஒரு கேள்விக்குறி. பவுல் இந்த நிருபத்தை எபிரேய மொழியில் எழுத, லூக்கா அதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தார் என்று 150 215 வரை வாழ்ந்த அலெக்சாந்திரியாவின் கிளமந்து என்ற ஒரு சபைப்பிதா கூறுகிறார். இவர் தன் கூற்றுக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களையும் 23ஆம் வசனத்தையும் ஆதாரமாக மேற்கோள் காட்டுகிறார். இதோ அந்த வசனங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். இது 13ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இது 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
இந்த வசனங்களை வாசிக்கும்போது உண்மையாகவே பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதியிருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது. சபை வரலாற்றில் ரோம பேரரசில் எகிப்தில் அலெக்சாந்திரியா, பாலஸ்தீனத்தில் எருசலேம், சின்ன ஆசியாவில் அந்தியோக்கியா, ஐரோப்பாவில் ரோம் ஆகிய நகரங்கள் மிக முக்கியமான மையங்கள், நகரங்கள். இந்த கிளமந்து எகிப்தில் உள்ள அலெக்சாந்திரியாவை சேர்ந்தவர். பவுல்தான் இந்த நிருபத்தை எபிரேய மொழியில் எழுதினார். லூக்கா அதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தார் என்பது இவருடைய கூற்று. ரோம் நகரத்தில் இன்னொரு கிளமந்து இருந்தார். இவர் தன் எழுத்துக்களில் எபிரேய நிருபத்திலிருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதும் இவருடைய கூற்று. லூக்காதான் இந்த நிருபத்தை எழுதினார் என்று வேறு சிலர் கூறுகிறார்கள். இவர்கள் இப்படி கூறுவதற்கு என்ன காரணம்? லூக்காவை நமக்கு தெரியும். லூக்கா எழுதியிருக்கும் நற்செய்தியின் மொழிநடையும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் மொழிநடையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்பதால் இவர்தான் இந்த நிருபத்தின் ஆசிரியர் என்பது இவருடைய கருத்து. இவர்கள் மொழிநடையை ஆதாரமாக எடுக்கிறார்கள். 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த தெர்த்துலியன் என்ற ஒரு சபைப்பிதா பர்னபா எழுதிய ஒரு நிருபம் உண்டு என்றும் அந்த நிருபம் எபிரேயருக்கு எழுதிய இந்த நிருபமாக இருக்கக்கூடும் என்றும் கூறுகிறார். பர்னபா எழுதியதாக அவர் மேற்கோள் காட்டும் வசனங்கள் எபிரேயர்களின் நிருபத்தில் உள்ளன. எனவே இந்த நிருபத்தை பர்னபா எழுதியிருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் தெர்த்துலியனின் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சேவான் எழுதியிருக்கலாம் என்று வேறு சிலரும், பேதுருவின் நிருபங்களில் காணப்படுகின்ற பேதுருவின் எண்ணமும் ஒளிநடையும் எபிரேய நிருபத்தின் எண்ணமும் ஒளிநடையும் ஓரளவுக்கு ஒத்திருப்பதால் பேதுருதான் இந்த நிருபத்தின் ஆசிரியரோ என்றும் சொல்லப்படுகிறது. பவுலின் கூட்டாளி சீலா எழுதியிருக்கலாம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அப்பல்லோதான் இந்த நிருபத்தை எழுதியிருப்பார் என்று மார்ட்டின் லூத்தர் ஆணித்தரமாக வாதிடுகிறார். நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் அப்பல்லோவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா எழுதியிருக்கலாம் என்று இந்த நாட்களில் பரவலாக பேசப்படுகிறது. இவ்வாறு பலர் பலவாறு கூறுகிறார்கள். ஆனால் இந்த நிருபத்தை எழுதியவர் யார் என்று திட்டவட்டமாக தெரியாது. ஆணித்தரமான ஆதாரம் எதுவும் இல்லை. பல ஊகங்கள் உள்ளன. அப்போஸ்தலனாகிய பவுல்தான் எழுதினார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அதுபோல அவர் எழுதியிருக்க முடியாது என்றும் உறுதியாக சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டாக எபிரேயர் 2:3 வாசிப்போம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். அந்த வசனம் தொடர்கிறது. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு நற்செய்தி எப்படி வந்தது என்றால், முதலாவது சிலர் கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை கேட்டார்கள். பின்பு அவரிடத்தில் கேட்டவர்கள் இவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது இது பவுலுக்கு பொருந்தாது. ஏனென்றால் பவுலை பொறுத்தவரை அவர் பிற மனிதரிடமிருந்து நற்செய்தியை பெறவில்லை. கர்த்தரிடத்திலிருந்தே அவர் நேரடியாக பெற்றுக்கொண்டார். கலாத்தியர் 1:11-12 நமக்கு தெரியும். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பவுல் இந்த நிருபத்தை எழுதியிருப்பாரா என்பது கேள்விக்குறி. ஆனால் எபிரேயர் 13:18-19 பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்ட நான் அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இந்த 3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது இவை பவுலோடு தொடர்புடைய வசனங்கள் போல் தோன்றுகின்றன. ஆயினும் இந்த நிருபத்தின் ஆசிரியர் யார் என்று திட்டவட்டமாக தெரியாது. சரி, இப்போது நாம் 2வது கேள்வியை பார்ப்போம். இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதா அல்லது யூதர்களுக்கு எழுதப்பட்டதா? கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்றால் அவர்கள் புறவினத்தார்களா அல்லது யூதர்களா? யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்றால் இவர்கள் கிரேக்க யூதர்களா அல்லது பாலஸ்தீன யூதர்களா? இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்று தெளிவாக தெரிகிறது. இவர்களுக்கு பழைய ஏற்பாடு, குறிப்பாக லேவியராகமம் மிக விவரமாக தெரியும் என்பது உறுதி. ஏனென்றால் இந்த நிருபத்தை படிக்கும்போது லேவியராகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சடங்குகள், பலிகள், விழாக்கள், ஆசாரியத்துவம் ஆகியவைகள் இவர்களுக்கு விவரமாக தெரியும் என்று புரிகிறது. எபிரேய நிருபம் லேவியராகமத்தின் தொடர்ச்சி என்றால் அது மிகையாகாது. லேவியராகமம் பழைய ஏற்பாட்டின் எபிரேய நிருபம் என்றால்
புதிய ஏற்பாட்டின் எபிரேய நிருபம் பழைய ஏற்பாட்டின் லேவியராகும் என்று கூட சொல்லலாம். இது யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது என்றால் இவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? சின்ன ஆசியாவிலா அல்லது எகிப்திலா அல்லது இத்தாலியாவிலா? இந்த நிருபம் குறிப்பிட்ட ஓர் இடத்தில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதா அல்லது இது ஒரு சுற்றறிக்கையா? பவுல், இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள், லவோதிக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள் என்று சில நேரங்களில் குறிப்பிட்ட ஓர் இடத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அதை அருகில் இருந்த சபைகளிலும் வாசிக்க சொன்னது போல இதையும் யாராவது ஒரு சுற்றறிக்கை போல் எழுதினார்களா? ஒன்றை கவனிங்கள். இந்த நிருபம் எழுதப்பட்ட நேரத்தில் எருசலேமில் இன்னும் தேவாலயம் இருந்தது. ஆலயம் இருந்திருந்தால் அங்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி பலிகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். எருசலேமில் ஏற்பட்ட சித்திரவதையின் காரணமாக அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் வேறு பல நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் சிதறி போனார்கள். போன இடங்களில் ஜெப ஆலயங்களை ஏற்படுத்தினார்கள், தேவனை பின்பற்றினார்கள். இன்னொரு காரியத்தை கவனிங்கள். பாலஸ்தீனத்தில் இருந்த யூதர்கள் பல நாடு நகரங்களுக்கு சிதறி போயிருக்கலாம். ஆயினும் இந்த நிருபம் குறிப்பிட்ட ஓர் இடத்தில் கூடி வந்த யூத கிறிஸ்தவர்களுக்குத்தான் எழுதப்பட்டது என்று தெரிகிறது. சில வசனங்களை பார்க்கும்போது இது தெளிவாக புரியும். இது தெளிவாகும். வாசிப்போம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இது எபிரேயர் 13:7. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இது 13:17. நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். இது 13:19. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இது 13:23-24. இந்த வசனங்களில் வருகிற நடத்தினவர்கள், நடத்துகிறவர்கள், உங்களிடத்தில் வருவேன் என்ற வார்த்தைகளை பார்க்கும்போது இவர்கள் எங்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடி வாழ்ந்தவர்கள் என்றும் இவர்களை சிலர் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றும் திட்டவட்டமாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, தான் வந்து அவர்களை சந்திப்பதாகவும் ஆசிரியர் எழுதுகிறார். எனவே இவர்கள் குறிப்பிட்ட ஓரிடத்தில் வாழ்ந்தார்கள். இந்த நிருபம் ஒரு சிற்றறிக்கை இல்லை. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்ற இரண்டாவது கேள்விக்கு பதில், குறிப்பிட்ட ஓர் இடத்தில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது. தேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:19. இன்று எப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் கலந்து கொள்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாதோ, அதுபோல அன்று அந்த யூத சமுதாயத்தில் இருந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் நற்செய்தியை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆயினும் ரட்சிக்கப்படாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலர் எதுவும் கேள்விப்படாமல் கூட்டத்தோடு கூட்டமாகவும் வாழ்ந்திருக்கலாம். இந்த புரிதல் இருந்தால் எபிரேய நிருபத்தில் இருக்கும் முரண்பாடு போல் தோன்றுகிற சில வசனங்களை புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது மூன்றாவது கேள்விக்கு போவோம். இவர்கள் இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று தெரிகிறது. இவர்கள் நேரடியாக இயேசுவிடமிருந்து நற்செய்தியை கேட்கவில்லை. எபிரேயர் 2:3 நாம் ஏற்கனவே வாசித்தோம். நாம் அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிப்போம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். முதலாவது, இவர்கள் இயேசுவிடமிருந்து நேரடியாக நற்செய்தியை பெறவில்லை. இவர்கள் இரண்டாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். இரண்டாவது குறிப்பு, இவர்கள் புதிய விசுவாசிகள் இல்லை. இவர்கள் நற்செய்தியை கேட்டு நீண்ட காலமாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 5:12 இப்படி சொல்லுகிறது: காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்.
காலத்தை பார்த்தால் என்றால் என்ன பொருள்? நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து எவ்வளவோ காலம் ஆயிற்று, ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்களே என்றுதானே பொருள். மூன்றாவது குறிப்பு, இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் சித்திரவதை நடந்து கொண்டிருந்தது என்று தெரிகிறது. எபிரேயர் 10:32, 33, 34 வாசிப்போம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். நீங்கள் முந்தின நாட்களில் சித்திரவதைகளை அனுபவித்தீர்கள், இப்போதும் அனுபவிக்கிறீர்கள். நிந்தைகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் அனுபவித்தீர்கள். பிற விசுவாசிகள் அனுபவித்த போது அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தீர்கள். நானும் சிறையில் அடைக்கப்பட்டேன் என்று ஆசிரியர் இங்கு எழுதுகிறார். ஆம், அந்த நாட்களில் விசுவாசிகளின் வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன, ஆஸ்திகள் அபகரிக்கப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, குழந்தைகள் அடித்து கொல்லப்பட்டார்கள், வேலைகள் பறிக்கப்பட்டன. இவ்வளவு சித்திரவதைகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் ஆசிரியர் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று 12 நாளில் எழுதுகிறார். இதன் பொருள் என்ன? நீங்கள் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்த போதும் நீங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் இரத்த சாட்சிகளாக மரிக்கவில்லையே என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவர்கள் சித்திரவதை அனுபவித்தார்கள். இதுதான் நான் குறிப்பிட விரும்புகிற காரியம். இதை வலியுறுத்துவதற்காக 13:23 வாசிக்கலாம். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இதை வாசிக்கும்போது விசுவாசிகள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது சித்திரவதை நடந்து கொண்டிருந்தது என்று தெரிகிறது. விசுவாசிகள் மட்டுமல்ல, தலைவர்களும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 13:7 நடத்தினவர்களின் முடிவை சிந்தியுங்கள் என்றால் என்ன பொருள்? நடத்தின தலைவர்களும் சித்திரவதை அனுபவித்தார்கள். இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் சித்திரவதை நடந்து கொண்டிருந்தது என்பதை வலியுறுத்தவே நான் இத்தனை காரியங்களை குறிப்பிடுகிறேன். இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்பட்டன. அதாவது எருசலேமில் இன்னும் தேவாலயம் இருந்தது. 8:4 பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார், ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இந்த வசனத்தின்படி எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பலிகள் செலுத்தப்படுகின்றன. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டிருந்தால் இந்த நிருபத்தின் ஆசிரியர் அதை எங்கோ ஓரிடத்தில் குறிப்பிடுவதற்கு அவருக்கு போதுமான காரணங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு மக்கபேயர்களை தெரியுமா? இவர்கள் யூதர்கள். பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பது போல இவர்கள் மக்கபேயர்கள். இவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லலாம். இவர்கள் ரோம பேரரசை எதிர்த்தார்கள். ரோமர்கள் தங்களை ஆள்வதை விரும்பவில்லை. அவர்களுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள், போர் புரிந்தார்கள். அதுபோல அந்த யூத மதத்தில் கிரேக்க யூதர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. யூத மதத்தில் மேலோங்கி இருந்த கிரேக்கத்தனத்தையும் இவர்கள் எதிர்த்தார்கள். இந்த 2 காரணங்களுக்காக இவர்கள் போர் புரிந்தார்கள். இவர்களை குறித்து சொல்ல வேண்டியது அவசியம் என்ன? கிபி 66 முதல் 70 வரை இவர்கள் ரோம பேரரசுக்கு எதிராக பெருங்கலகம் செய்தார்கள். இவர்களை முறியடிக்க அப்போதைய ரோம பேரரசன் வெஸ்பேசியன் தன் மகன் தீத்துவை பாலஸ்தீனத்துக்கு அனுப்பினான். தீத்துராயன் பாலஸ்தீனத்துக்கு வந்து மக்கபேயர்களை முறியடித்து எருசலேமை அழித்து தேவாலயத்தை இடித்து எரித்து சாம்பலாக்கினான். இது நடந்தது கிபி 70. இத்தனை சான்றுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நிருபம் சுமார் 67 69 உள்ளாக, அதாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன் எழுதப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. எனவே மூன்றாவது கேள்வி,
இந்த நிருபம் எப்போது எழுதப்பட்டது என்றால் 67 69க்குள், குறிப்பாக எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. 4வது, இந்த நிருபம் எங்கிருந்து எழுதப்பட்டது? இந்த நிருபம் எங்கிருந்து எழுதப்பட்டது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வியா என்றால் நிச்சயமாக ஒரு முக்கியமான கேள்வி இல்லை. ஆனால் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் வைத்துக் கொள்வோமே. 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த நிருபம் இத்தாலியிலிருந்து எழுதப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. இத்தாலியிலிருந்து எழுதப்பட்டதா, கொரிந்திலிருந்து எழுதப்பட்டதா, எபேசிலிருந்து எழுதப்பட்டதா என்று தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது இத்தாலியிலிருந்து எழுதப்பட்டிருக்கலாமோ என்று தெரிகிறது. சரி, 5வது கேள்விக்கு போகும். 5வது கேள்வி மிக முக்கியமானது. இது மிக மிக முக்கியமான குறிப்பு. இந்த நிருபம் எழுதப்பட்ட பின்புலம் என்ன? 1, இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவம் ரோம பேரரசில் அங்கீகரிக்கப்பட்ட மதம் இல்லை. ஒரு கேள்வி, கிறிஸ்தவம் ரோம பேரரசில் எப்போது அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாறியது என்று தெரியுமா? சித்திரவதையின் சக்கரவர்த்தி கலரியஸ் என்ற ரோம பேரரசன் ஏப்ரல் 30 கிபி 311 சமரச ஆணை, தி எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் அல்லது சகிப்பின் ஆணை, சகிப்பின் பிரகடனம் என்ற ஒரு ஆணையை, பிரகடனத்தை வெளியிட்டான். சித்திரவதையின் சக்கரவர்த்தி என்று சொல்லும் அளவுக்கு இவன் கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்தான். ஆனால் அவன் தன் மரணப்படுக்கையில் இந்த சமரச ஆணையை, சகிப்பின் ஆணையை வெளியிட்டான். கிறிஸ்தவர்கள் சித்திரவதையை அவ்வளவு சமாதானத்தோடு, அமைதலோடு சகித்தார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தபோது மரணத்தை அவர்கள் சந்தித்த விதத்தை கண்டு கலரியஸ் வியந்தான், மலைத்தான். அவனுடைய கடினமான இருதயத்தை மாற்ற கிறிஸ்தவர்களின் சகிப்புத்தன்மையும் தைரியமும் உறுதியும் துணிச்சலும் முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். இந்த ஆணையின்படி கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசில் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இவனுக்கு பின் கிபி 313 கான்ஸ்டன்டீன் என்ற ரோம பேரரசன் தி எடிக்ட் ஆஃப் மிலான், மிலான் பிரகடனம், மிலான் ஆணை என்று ஒன்றை பிறப்பித்தான். அன்று முதல் ரோம பேரரசில் கிறிஸ்தவம் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாறிற்று. தொடர்வோம். இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவம் ரோம பேரரசில் அங்கீகரிக்கப்பட்ட மதமில்லை. எனவே கிறிஸ்தவர்கள் சித்திரவதைக்குள்ளானார்கள். கிறிஸ்தவர்களால் உபத்திரவங்களை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. நாளும் பொழுதும் சித்திரவதை தொடர்ந்தது. எவ்வளவுனா தாக்குப்பிடிக்க முடியும்? குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், வீடுகள் சூறையாடப்படுகின்றன, சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகின்றன, அரசு வேலையிலிருந்து கிறிஸ்தவர்கள் நீக்கப்படுகிறார்கள், வேறு இடங்களில் வேலை கிடைத்தால் மிகவும் தாழ்வான வேலைகளை கிடைத்தன. இந்த சூழ்நிலையில் யூத கிறிஸ்தவர்கள் யூத மதத்துக்கு திரும்பி போய் கொண்டிருந்தார்கள். இந்த பின்புலத்தில் தான் இந்த நிருபத்தின் ஆசிரியர் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து இருக்கவில்லையே என்று 12 கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று 13:3 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளால் உபத்திரவங்களால் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவனிமேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவளாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோம் என்று 10ஆம் அதிகாரம் 32 39 வரை ஆசிரியர் கூறுகிறார்.
அங்கிருந்த விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்துக்காக உபத்திரவங்களை சகித்தார்கள். நான் மேற்கோள் காட்டிய வசனங்களுக்கு எந்த விளக்கமோ வியாக்கியானமோ தேவையில்லை. இவைகளை வாசிக்கும்போது இவர்கள் எப்படிப்பட்ட பின்புலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. நிருபத்தின் மிக முக்கியமான பின்புலம் சித்திரவதை நடந்து கொண்டிருந்தது. 6வது மிக முக்கியமான கேள்வி, இந்த நிருபம் ஏன் எழுதப்பட்டது? இந்த குறிப்பு தான் இந்த நிருபத்தின் மையக்கரு. ஒரு மரத்திலே இலைகள், பூ, காய், கனி, தண்டு என்று பல பகுதிகள் இருந்தாலும் ஒரே ஒரு பகுதி மிக முக்கியமான பகுதியாக கருதப்படும். நம் உடலிலும் பல பகுதிகளில் பாகங்கள் இருக்கின்றன. ஆயினும் இந்த உடலிலே மிக முக்கியமான பாகம் எதுவென்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதுபோல இந்த நிருபத்திலும் நாம் பல காரியங்களை பார்க்கலாமானால் இந்த நிருபத்தின் மைய கரு என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நிருபத்தின் மைய எண்ணம் என்ன? 1, கிறிஸ்து மேன்மையானவர். மேன்மை என்ற பொருளை குறிக்கும் வார்த்தைகள் இந்த நிருபத்தில் 15 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்து எல்லாவற்றையும் விட, எல்லோரையும் விட மேலானவர், மேன்மையானவர், உயர்வானவர், சிறந்தவர், விசேஷித்தவர், மேம்பட்டவர். தமிழ் வேதாகமத்தில் இந்த நிருபத்தில் மேன்மை என்ற வார்த்தை விசேஷித்த என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க, பரம அழைப்புக்க பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று 3:1 கூறுகிறது. இந்த நிருபத்தை வாசிக்கும்போது கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், மேலானவர், உயர்ந்தவர், சிறந்தவர் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இயேசுவை கவனித்து பார்ப்பதுதான் இந்த நிருபத்தின் மையக்கரு. இந்த நிருபத்தில் மேன்மையான அல்லது விசேஷித்த என்ற வார்த்தை 13 முறையும், பூரணமான என்ற வார்த்தை 15 இடங்களிலும் வருகின்றன. பூரணமான என்றால் முழுமையான, சமூலமான, நிறைவான என்று பொருள். முதலாவது மையக்கரு, கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர். எவை மேன்மையானவை, உயர்வானவை, சிறப்பானவை, விசேஷித்தவை, மேம்பட்டவை என்று எபிரேய நிருபம் கூறுகிறது என்பதை நான் இப்போது பட்டியலிடுகிறேன். கொஞ்சம் கவனியுங்கள். மேன்மையான வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 1-2. மேன்மையான எதிர்பார்ப்பு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேன்மையான ஆசாரியத்துவம் 7ஆம் அதிகாரம் 7-11. மேன்மையான நம்பிக்கை 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேன்மையான உடன்படிக்கை 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேன்மையான வாக்குறுதி 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேன்மையான பலிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேன்மையான சுதந்திரம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இதுபோல மேன்மையான பரமதேசம், மேன்மையான உயிர்த்தெழுதல், இன்னும் பல மேன்மைகளை ஆசிரியர் பட்டியலிடுகிறார். கிறிஸ்து மேன்மையானவர். கிறிஸ்துவின் வேலை மேன்மையானது. கிறிஸ்து தூதர்களை விட, மோசேயை விட, யோசுவாவை விட, ஆரோனை விட மேன்மையானவர். அவருடைய மேன்மையையும் அவருடைய வேலையின் மேன்மையையும் நீங்கள் கொஞ்சம் பட்டியலிட்டு பாருங்கள், பரவசமாவீர்கள். இது முதலாவது மையக்கரு. 2வது மையக்கரு, இந்த யூத கிறிஸ்தவர்கள் தாங்கள் அனுபவித்த சித்திரவதை நிமித்தம் கிறிஸ்துவை விட்டுவிட்டு யூத மதத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவது, நிலைநிறுத்துவது 2வது மையக்கருத்து. இவர்கள் வளர வேண்டும், தேர வேண்டும், முதிர வேண்டும் என்பது இந்த நிருபத்தின் 2வது மையக்கரு. வளர்ச்சி, தேர்ச்சி, முதிர்ச்சி. காலத்தை பார்த்தால் அவர்கள் போதகர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் வளரவில்லை, தேரவில்லை, முதிரவில்லை. நீங்கள் எளிதில் மனதில் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நான் 5 வார்த்தைகளை கூறுகிறேன். இவாலுவேஷன், எக்ஸார்டேஷன், எக்ஸாமினேஷன், எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸால்டேஷன். மதிப்பிடுதல், தூண்டி எழுப்புதல், உந்தி எழுப்புதல், பரீட்சித்தல், எதிர்பார்த்திருத்தல், உயர்த்துதல். ஒன்றை மதிப்பிடும்போது இது பூரணமானதா, நித்தியமானதா, மேன்மையானதா என்று மதிப்பிடுங்கள். இது மேன்மையானதா, இதுதான் மேன்மையானதா, இது பூரணமானதா, இதுதான் பூரணமானதா, இது நித்தியமானதா, இதுதான் நித்தியமானதா. விசுவாசிகளை விசுவாசத்தில் நிலைநிறுத்த இந்த நிருபத்தின் ஆசிரியர் இந்த 5 காரியங்களை அவர்களுக்கு முன் வைக்கிறார். இந்த 5 வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நிருபத்தை வாசியுங்கள். முதலாவது மையக்கரு, கிறிஸ்துவின் மேன்மை, கிறிஸ்துவனுடைய வேலையின் மேன்மை. 2வது மையக்கரு, விசுவாசிகளை விசுவாசத்தில் நிலைநிறுத்துவது. 3வது மையக்கரு, விசுவாச துரோகத்தை அவர் கடுமையாக எச்சரிக்கிறார். கிறிஸ்துவை மறுதலித்தல்,
பின்வாங்கி போகுதல் ஆகியவைகளை அவர் சாடுகிறார். எடுத்துக்காட்டாக, கேட்டவைகளை விட்டு விலகாதிருங்கள் 2:1, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் 3:7, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதீர்கள் 3:12, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு விலகாதீர்கள் 6:1, கர்த்தருடைய கிருபையை அற்பமாய் எண்ணாதீர்கள், சத்தியத்தை குறித்த அறிவிலிருந்து விலகாதீர்கள், பேசுகிறவருடைய சத்தத்துக்கு விலகாதீர்கள் என்று ஆசிரியர் விசுவாச துரோகத்தை கண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். விசுவாச துரோகத்தை குறிக்க நான் 5 வார்த்தைகளை தருகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ட்ரிஃப்ட், டவுட், டல்னஸ், டிஸ்பைஸ், டிஃபை. அலைக்கழிக்கப்படுதல், பட்டம் காற்றில் பறப்பது போல. இஸ்ரேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறியபின் கானானை பார்ப்பதை விட்டுவிட்டு தண்ணீர், உணவு, உடை என்ற கவனத்தை திருப்பியது போல. 2, சந்தேகப்படுதல். 3, மந்தமாக இருத்தல். 4, அற்பமாக கருதுதல். 6, மீறுதல். வரக்கூடிய நாட்களில் நாம் இவைகளை விவரமாக பார்ப்போம். முதலாவது மையக்கரு கிறிஸ்துவின் வேலை, கிறிஸ்துவின் மேன்மை, கிறிஸ்துவனுடைய வேலையின் மேன்மை. இரண்டாவது மையக்கரு விசுவாசிகளை விசுவாசத்தில் நிலைநிறுத்துதல், உறுதியாக்குதல். மூன்றாவது மையக்கரு விசுவாச துரோகத்தை கண்டித்தல், கடிந்து கொள்ளுதல். நான்காவது மையக்கரு பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேலானது. பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு நாம் எப்படி மாறுகிறோம்? மாதிரிகளையும் நிழல்களையும் ஒப்பனைகளையும் திருஷ்டாந்தங்களை விட்டுவிட்டு நாம் மெய்ப்பொருளுக்கு எப்படி வருகிறோம்? வாக்குறுதிகளை விட்டுவிட்டு நாம் அதனுடைய நிறைவேற்றத்துக்கு எப்படி வருகிறோம்? இந்த நிருபத்தில் ஆசிரியர் பழைய ஏற்பாட்டிலிருந்து நேரடியாக 30க்கும் மேற்பட்ட வசனங்களையும் மறைமுகமாக 30க்கும் மேற்பட்ட வசனங்களையும் அதுபோல பழைய ஏற்பாட்டிலிருந்து 30க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளையும் குறிப்பிடுகிறார். 4 மையக்கரு என்று சொன்னேன். 1, கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், கிறிஸ்துவின் வேலை எவ்வளவு மேன்மையானது. 2வது, விசுவாசிகளை விசுவாசத்தில் நிலைநிறுத்துதல். 3வது, விசுவாச துரோகத்தை கடிந்து கொள்ளுதல். 4வது, புதிய உடன்படிக்கை எவ்வளவு மேலானது. இந்த நிருபத்தை நம் வசதிக்காக பின்வருமாறு நாம் பிரித்துக் கொள்ளலாம். இத்துடன் நாம் இன்று முன்னுரையை முடித்துக் கொள்வோம். 6 கேள்விகளுக்கு பதில் பார்த்தோம். 1, இந்த நிருபத்தை எழுதியவர் யார்? எழுதியவர் யார் என்று உறுதியாக தெரியாது. 2வது கேள்வி, இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. 3வது கேள்வி, இந்த நிருபம் எப்போது எழுதப்பட்டது? கிபி 67க்கும் 69க்கும் இடைப்பட்ட காலத்தில், அதாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 4வது கேள்வி, இந்த நிருபம் எங்கிருந்து எழுதப்பட்டது? இத்தாலியிலிருந்து எழுதப்பட்டிருக்கலாம். 5வது கேள்வி, இந்த நிருபம் எழுதப்பட்ட பின்புலம் என்ன? கிறிஸ்தவர்கள் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம், கிறிஸ்தவம் அரசால் அங்கீகரிக்கப்படாத காலம். எனவே யூத கிறிஸ்தவர்கள் யூத மதத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த காலம். 6வது கேள்வி, இந்த நிருபத்தின் மைய கரு என்ன என்று நான் 4 குறிப்புகள் சொன்னேன். 1, கிறிஸ்து மேன்மையானவர். 2, விசுவாசிகளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கச் செய்தல். 3, விசுவாச துரோகத்தை குறித்த எச்சரிக்கை. 4, பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேலானது. ஆமென். அடுத்த வாரம் தொடர்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டின் முதல் வாரத்திலே நாங்கள் தேவ மக்களாய் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த எபிரேயருக்கு எழுதின கடிதத்தை நாங்கள் ஆய்ந்து படிக்கும்போது அதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள உம்முடைய இருதயத்தை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்தருளுமாறு வேண்டுகிறோம் ஐயா. உம்முடைய நித்திய திட்டமும் நித்திய இலக்கும் எவ்வளவு மேன்மையானது, அதன் மைய கருவாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர் என்று நாங்கள் இந்த கடிதத்தின் வழியாய் காண எங்களுக்கு உதவி செய்வீராக. நடத்துகின்ற நம்முடைய தாசனை ஆசீர்வதியும், நலத்தையும் பலத்தையும் தருமாறு வேண்டுகின்றோம். பங்குறுகின்ற தேவ மக்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆய்வு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அனுபவமாய் மாறுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தின் கண்களை ஒளிரச் செய்யுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். உம்மை அறிவது மட்டுமல்ல,
அது எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுமா நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த முதல் நாள் தொடங்கி இந்த எபிரேயர் கடிதத்தை நாங்கள் ஆய்ந்து முடிக்கின்ற நாள் வரை உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. இவரை பொறுப்படுத்தி நடத்துகின்ற அருமையான சகோதரர்களை ஆஸ்வதிப்பீராக. பங்கு பெற்ற தேவ மக்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபத்தை அளிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.